ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று மறதியை தோற்கடித்த பெரியசாமி. நமது கல்வி முறை நெகிழ்ச்சி இல்லாமல் இறுக்கமான தன்மையோடு இருப்பதால் மாற்றங்களை கொண்டு வர அது பெரும் தடையாக உள்ளதுன்னு இந்திய தேசிய கல்வி திட்ட வடிவமைப்பு 2005 குறிப்பிடுது. ரயிலில் ஏறினோடனே டிக்கெட்டை வீட்லேயே வச்சுட்டனே அப்படின்னு பதறவங்க, போலீஸ்கிட்ட பிடிப்பட்டவுடனே லைசன்ஸே கொண்டு வரல சார் அப்படின்னு கையப்ப செய்கிறவங்க, இப்படி கொடையிலேருந்து ஹெல்மெட் வர நாம் எத்தனையோ விஷயங்களை மறந்து போகிறோம் இல்லையா? அதே மாதிரி எப்போதுமே வகுப்பறையோட வாசலில் ஒரு கூட்டம் இருக்கும். புத்தகம் எடுத்துகிட்டு வரல, பேனா கொண்டு வரல, வீட்டு பாடம் எழுதி வீட்டிலையே வச்சுட்டு வந்துட்டேன், ஐடி கார்டு இல்லை, பென்சில் இருக்குது ஆனால் ரப்பர் இல்லை, பேனா இருக்குது ஆனால் மை போடலை அப்படின்னு பலவிதமான மறதிகளை பேசிக்கிட்டே அந்த கூட்டம் நிற்கும். மறதிங்கிறது மனுஷனோட கூட பிறந்தது தானே. ஆனால் குழந்தைங்களுக்கு மட்டும் ஏன் தண்டனை, வசவு, அவமதிப்பு? ஆனால் இதுக்கு ஒரு மாற்று இருக்குது அப்படின்னு எனக்கு புரிய வச்சவர் மாணவர் பெரியசாமி. எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார். அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. தன்னோட வகுப்பில் பாடப்புத்தகம் எடுத்துகிட்டு வராத மாணவர்களை வகுப்பறை விட்டு வெளியே நிறுத்திடுவார். ஆனால் அவர் மட்டும் முன்வரிசையில் இருக்க மாணவர்கள்ட்ட புத்தகத்தை வாங்கி பாடத்தை நடத்துவார். ஆனால் அவரை எந்த மாணவரும் கேள்வி கேட்க முடியாது. இந்த மாதிரியான கல்வி முறையை வங்கி கல்வி முறைன்னு பிரேசில் நாட்டை சேர்ந்த சிந்தனையாளர் பாவ்லோ பிரேயரை வர்ணிக்கிறார். இந்த கல்வியில் ஆசிரியர், மாணவர், பாடப்பொருள் அப்படின்னு 3 பகுதி இருக்குது. ஆசிரியர் அனைத்து அதிகாரமும் பெற்றவர், மாணவர் அடிபணிந்து போக வேண்டியவர். மாணவரோட தலையை திறந்து பாடப்பொருளை வங்கியில் பணம் போடுற மாதிரி நிரப்புறது தான் கல்வியாக இருக்குது. இதில் பேனா, புத்தகம், நோட்டுங்கிறதெல்லாம் பாஸ்புக் மாதிரி அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த கணினி காலத்தில் இதில் எந்த மாற்றமும் இல்லை. பெரும்பாலும் ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மறதிகள் தான் காரணமாக சொல்லப்படுது. படிப்பதில் உள்ள ஈடுபாடு, தேர்வில் பெற்ற குறைந்த மதிப்பெண்கள், இந்த மாதிரி காரணங்களெல்லாம் தாண்டி மறதிகளுக்காக தான் தண்டனை அதிகமாக அளிக்கப்படுது அப்படின்னு ரஷ்ய கல்வியாளர் ஜேம்ஸ் பாஸ்டர்நாக் சொல்கிறார். மிக அதிகமாக மாணவர்களால் பள்ளிக்கு வரும்போது மறந்து போகிற விஷயம் என்னென்னா பென்சில் அல்லது பேனா தான். ஏன்னா அதுதான் சீக்கிரமாக தொலைஞ்சு போயிடும். சொல்லப்போனால் பள்ளி அமைப்பை விட்டு வெளியில் போனால் அது ஒரு அதிகம் பயன்படாத பொருளாக இருக்கிறதுனாலவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். தவிர மின்னஞ்சல், குறுஞ்செய்தி இப்படி எல்லாமே இணையமாக ஆகியும் இந்த பள்ளி கல்வி இறுகி போய் பிடிவாதமாக இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நான் முன்னாடி பணி செய்த அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பில் தான் இந்த பெரியசாமி இருந்தார். பேனா பெரியசாமின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஒரு பட்டப்பேர் எப்படி அவருக்கு வந்துச்சுன்னு நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஆனால் பேனா பெரியசாமிங்கிறது பட்டப்பேர் இல்லை, காரண பேர் தான்னு அதுக்கு பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் நான் கிளாஸ்குள்ளே நுழையும் போது பேனா பெரியசாமி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பேனா சப்ளை பண்ணிகிட்டு இருந்தார். பெரியசாமிக்கு பேனா சேர்க்குறது ஒரு ஹாபியாக விதவிதமாக சேர்த்து வச்சுருந்தார். அதுக்காகவே 2 டப்பா வகுப்பறையில் வச்சுருந்தார். யார் பேனா கொண்டு வரலைனாலும் உடனே இவர் இரவல் தந்துடுவார். ஆனால் பள்ளி முடிச்சுட்டு திருப்பி தரலைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சில சமயம் மற்ற வகுப்புகள்லேருந்தும் கூட இவர்கிட்ட பேனா இரவல் வாங்கிட்டு போவாங்க. பழைய பேனா தான். சில பேனாவில் மூடிகள் வெவ்வேறு கலரில் கூட இருக்கும். சில பேனா ஒழுகும். ஆனால் வகுப்பில் பேனா இல்லைன்னு ஆசிரியர் கொடுக்குற தண்டனையை விட இந்த மாதிரி பேனாக்கள் தேவையில்லைன்னு சொல்லி தான் அவனுடைய தோழர்கள் தான் வாங்கிட்டு போவாங்க. பெரியசாமி இருக்கிற வகுப்பறை எப்போதும் அமைதியாக நடக்கிறத நான் உணர்ந்தாங்க. நம்ம நாட்டோட கல்வி முறையை வடிவமைக்கிற கல்வி திட்ட வடிவமைப்பு 2005 மாணவர்களின் பள்ளி அனுபவங்களால் உணரப்பட்டு உள்வாங்கி கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுது. பள்ளியில் நடக்கிற அனைத்துமே கல்வி தான். பாடப்புத்தகங்களை கடந்து வெளிப்பட்டு தோன்றும் அறிவின் அனைத்து அம்சங்களுமே போற்றி பாதுகாக்கப்படணும் அப்படின்னு அது நம்ம தூண்டுது. ஒரு பேனா கொண்டு வரலைங்கிறதுக்காக ஒரு பாட வேலை முழுசும் மாணவர்களை வெளியே நிற்க வச்சு அவங்கள்ட்ட நம்ம சத்தம் போடணுமா?
அதுக்கு பதிலாக ஒரு 2 பேனாவை அந்த ஆசிரியரே வாங்கி வச்சுருந்து யாருக்கு இல்லையோ அவங்கள்ட்ட கொடுத்து அந்த வகுப்பறையை நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு புதிய சிந்தனையை எனக்கு போதனை செஞ்சவர் பெரியசாமி தான். கடைசியாக பெரியசாமியை நான் பார்த்தபோது ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் பணப்பெரும் கவுண்டரில் காசாளராக இருந்தார். சலான் நிரப்பிட்டிங்களா, பேனா இருக்கா அப்படின்னு ஒரு முகவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.